புதுச்சேரி பச்சை வாழியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் தீக்குண்டத்திற்குள் தவறி விழுந்த பக்தரை தீயணைப்புத் துறையினர் உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முக சுந்தரத்திடம் கேட்கலாம். சண்முக சுந்தரம், தற்பொழுது அந்த பக்தர் எப்படி இருக்கிறார்? வணக்கம். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட கன்னி கோவில் பகுதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சை வாழியம்மன் கோவில். இந்த கோவிலில் ஆடி மாத தீமிதி பெருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான தீமிதி பெருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். அப்போது திடீரென தீமிதித்த ஒருவர் தவறி தீக்குழியிலேயே விழுந்தார். இதனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக அவரை பாதுகாப்பாக மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். இச்சம்பவத்தின் காரணமாக பக்தரின் கால் மற்றும் கைப்பகுதியில் தீக்காயம் ஏற்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் அந்த மீட்பு காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தற்போது அந்த விசாரணைக்குட்பட்ட பகுதியில் அவர் கால் பகுதியில் மட்டும் காயம் ஏற்பட்டதால் நலமாக இருப்பதாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சண்முகம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.